இந்த மாதிரி பையன் வரப்போறான், அங்க டெலிவரி பண்ணும்போது அவன் பருத்திப்பட்டில் வருவான்னு கட்சியில பார்த்தா இங்க வந்து நான் வண்டியை பார்த்தேனே யோகி. எங்க கஸ்டமரு தெரியல. நம்பர் என்னது? பவித்ராவா? இதோ இந்த வீடு நானே கொடுத்துட்டேன். அந்த பையன் முகப்பேர் ஜோனில் ஓட்டுருவேன், நான் வந்து ஆவடி ஜோனில் ஓட்டுருவேன். ஒரே கஸ்டமரு ஆர்டர் பண்ணியிருக்காங்க ஐஸ்கிரீம், அவனுக்கு முகப்பேர்லேயும் எனக்கு ஆவடியில் கேஎஃப்சிலையும் பண்ணியிருக்காங்க. தட் இஸ் கால் லக்கு. கால் கஸ்டமர். பவித்ராவா? தேங்க்யூ. ப்ரோ இங்கே என்ன முகப்பேர்லேருந்து ஏன் வரீங்க ஆவடி சைடுக்கு நீங்களா? இது ப்ரோ வரேன். என்ன ப்ரோ யோசிச்சேன், இந்த மாதிரி பையன் வரப்போறான், அங்க டெலிவரி பண்ணும்போது அவன் பருத்திப்பட்டில் வருவான்னு கட்சியில பார்த்தா இங்க வந்து நான் வண்டியை பார்த்தேனே யோகி. எங்க கஸ்டமரு தெரியல. நம்பர் என்னது? பவித்ராவா? இதோ இந்த வீடு நானே கொடுத்துட்டேன். கொடு நான் கொடுத்துட்டேன். கேமரா ஆன்ல தானே இருக்கு, பார்த்து சொல்லு. கொடு நம்ம ஃபோன் தப்புன்னு சொல்லிட்டாங்கன்னா இல்லை வேறு பையந்து. தேங்க்யூ. ஐஸ்கிரீமும் உங்களுது தானே, ஏன் தரல? எந்தியில் வேறு பையந்துன்ட்டேன். டெலிவரி கொடுக்க போறியா? நான் கொடுக்க போகிறதில்ல. முடிச்சிட்டியா? ஏன் அமௌண்ட்டு பார்க்கணுனியா? எப்படி விலாகிங் பண்ணுற மாதிரியா இருக்கு? ஹாய் சொல்லு. ஹாய். இந்த டெலிவரி கொடுக்காத, வெள்ளம் வந்துடு. ரெண்டு பேரும் ஒரே கஷ்டம். ஏன்னா உண்மையிலேடா மறந்துட்டானா? எவ்வளோ? எனக்கு 90 ரூபாவா டெலிவரி கொடுத்து பார்க்கவா? ஆனால் உன்னை இங்கே பார்ப்பேன்னு நினச்சி கூட சத்தியம். 80 ரூபா. எனக்கு அது 50 ரூபா என்னமோ. 13 16 ரூபா சர்ஜி போனஸு, ஆர்டர் காசு சேர்த்து 82 ரூபா, 930 ரூபா வந்துச்சு. இன்னும் ஒரு ஆர்டர் அதெல்லாம் பார்த்துட்டு இன்சென்டிவ் முடிச்சிட்டா தானே? இன்சென்டிவ் முடிஞ்சிச்சு. 13 ஆர்டர் இப்போ முடிஞ்சிச்சு. 250. எனக்கு என்னடா அங்கே பாடுறா 12 கவுண்ட்டு. முடிச்சிருக்கதே ஒரு 9 ஆர்டர் தான். அது பக்குடா. ஆனால் வருது அமௌண்ட்டு காலையிலே வருதா? அப்டேட் இப்போ தான்டா பண்ணேன், இன்றைக்கி தான் ஆப் அப்டேட்டே பண்ணேண்ணா. தெரியலையே. அப்போனா 10 ஆர்டர் இருந்ததுன்னா நான் 9 ஆர்டரே போட்டு ஓடுவேன். நான் தான் இப்போ முடிஞ்சிச்சு, எனக்கு இதுக்கு மேலே ஓட்ட தேவையில்ல. இப்போ எனக்கு 1000 லேட் நைட் சார்ஜ் எவ்வளோ கொடுத்துருக்கான்? எவ்வளோ? 10 10 15 20 25 இது 16 10 21 28 25 இதில் அதிகம் இருக்குறா. இது வேறு. உனக்கு இப்போ சார்ஜ் எவ்வளோ காட்டுது? இப்போ 16 ரூபா. எனக்கு இப்போ 12 ரூபா ஓடிட்டுருக்கு. 12 ரூபாவா? ஸோ எனக்கு இப்போ அதிகமாக இருக்கிறதுனால அதில் குறையுது. இருந்தாலும் ஒரே கஸ்டமருக்கு வருவான்னு நினச்சி விடும்.
போயிட்டு தேங்க்யூ சொல்லிட்டு வந்துட்டேன். எப்படிக்கா ஒரே நேரத்தில் முகப்பேர்லேயே ஆர்டர் போட்டிங்க? ஆ முடிச்சுட்டு கொடுத்துரு போகலாம். கொடுத்துருவா. எவ்வளோ வருது அமௌண்ட்டு? என்ன அவங்க அப்பா தான் அம்மாதா? புது ஃபோனு எவ்வளோ? 5800 ஓ இதான் சொன்னேன். அது ரிட்டர்ன் போன சார். அப்போ ஜோன் பக்கத்தில் தாண்டா இருக்கு உனக்கு. ஆமாம், இங்கேருந்து போனால் அவ்வளோ கிட்ட தான். எனக்கு ஜோன் இப்போ பார்க்குறியா? இங்கே பாதியில் ஜோன் பார்க்கணும். ஏதோ கேனையா மாதிரி கொடுத்துக்கிறான்டா ஜோனை. இதோ இது இப்படி அது வரேன். இங்கே இந்த டிடிஎஃப் பிச்சா இருக்குது. ஆமாம் ஜோனு இங்கே அது என்னடா ஏதோ இந்த கூம்பு மாதிரி வருது பாருடா. ஜோனை தோக்குது. இது வந்து இங்கே வருது. நான் இங்கே போயிட்டு இந்த டர்னிங் வரும். இதுதான் இந்த டிடிஎஃப் பிட் ஷாப் தெரியுதா? டிடிஎஃப் பிட் ஷாப் தாண்டி இப்படி போனால் அம்பத்தூர். நான் வந்து அங்கே ஒரு ரைட்டு சர்ச்சு இது தண்ணி டேங்கு இருக்கும். ரைட் ஒரு மாதிரி டவுன் இறங்கும். அதில் டவுனில் உள்ளே நேராக போனாலே ஆயப்பாக்கம் வந்துடும். அதில் நேராக போகிற ரோடு தான் அது. இது ஆயப்பாக்கம் வந்து இப்படி வந்தால் அது இதோட இப்போ இன்ஸ்டா மார்ட்ன்றது இது இந்த ஆச்சி குளோபல் ஸ்கூல் இருக்குல்ல, இங்கே தான். இப்போ இங்கே பாரு சைடில் சுற்றி ஒரு ரெஸ்டாரண்ட் கூட கிடையாது. சரிதா? ஓகே ஓகே. இப்போ நான் அந்த சரௌண்டிங்கில் இப்போ எனக்கு பார்த்தியா ரெஸ்டாரண்ட்டே இங்கே தான். எங்கே போனாலும் இங்கே தான். போயிட்டு இங்கே நின்றுட்டானா முடிஞ்சிச்சு எனக்கு ஆர்டர். சுற்றி சுற்றி இங்கே தான் விழும். ரெட் பாக்ஸ் ஓட்டி பார்ப்போம். ஓட்டி வரேன். நாளைக்கு தானே வருவேன்? நாளைக்கு தான். ஆனால் நான் இப்போ இதில் வருவேன்னு யோசிக்கல. இதில் பருத்திப்பட்டு வருமோ? நான் அதனால தான் உனக்கு கால் பண்ணலான்னு தான் நீ எனக்கு கால் பண்ணிட்டேன். நாங்கள் இது மேட்ரு இல்லை, ஒரே கஸ்டமர்ன்ற எனக்கு ஹைலைட்டே அடிக்க. என்னடா இது முகப்பேர் ஜோனில் இருக்க? நான் பார்த்தா எங்கள் ஆவடி ஜோனு ஒரே கஸ்டமர் வந்தால் பாரு. ஒரு டைமிங்கில் முன்ன பின்ன கூட இல்லை. எனக்கு ஆர்டர் கரெக்டாக டேய் சாவி தொலைச்சிட்டேன்டா டப்புன்னு. நீ தான் வச்சிருப்ப. ஏன் வண்டி சாவிடா? பின் பாக்கெட்டில் இருந்துச்சு. அரை மணி நேரமாக தேடி இருக்கேன். கடையில் கிடந்து இருக்குடா. பின் பாக்கெட்டில் இருந்துருக்கு. நான் இங்கே தேடி பேக்கில் தேடி ரோடு ஃபுல்லாக வர வழி ஃபுல்லாக தேடிட்டு போனால் கடைசியில் பின் பாக்கெட்லேருந்து சவுண்டு வருது சாவி. இது நான் உண்மையாக சொல்கிறேன். எனக்கு சரியான தாட்டு என்னன்னா, நம்ம போவோம், பையன் எப்படியோ வருவான், அங்கே போயிட்டு கால் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் கால் பண்ண டவர் வரல. அப்புறம் யுவராஜ் இருக்கிறாங்களா, அவன் கால் பண்ணி என்னோட ரேபிடோ ஐடி லாகின் பண்ண போறான்னா, அவன் லாகின் பண்ற ஓடிபி சொல்லுனா வரலடா அப்படின்னு விட்ட பிறகு அப்பார்ட்மெண்ட்ல இருந்து வெளியே வரேன். அப்பதான் நீ கால் பண்ண. நல்லா சொன்னேன், டேய் இங்க தான்டா பருத்திப்பட்டில் இருக்கிறேன். ஆனா ரெண்டு பேரும் வேற ஒரு எனக்கு கஸ்டமர் ஒன்று வந்தது எனக்கு. அது நீ சொல்றீங்களா? நானே சொல்லிட்டேன் பார்த்தியா பவித்ரா வந்துட்டு. அவங்க டப்புன்னு ஐஸ்கிரீமும் உனக்கு தான் ஆர்டர்ப்பா அப்படின்னாங்க. இல்லை வேற பையந்து இல்லை உனக்கு தான் ஐஸ்கிரீமும் வந்துச்சான்னாங்க. நான் இல்லை வேற பையன் நான் எடுத்துகிட்டு வந்து தரேன்னு. சரி ஓகேப்பா. இப்போ எப்படி இப்படி போயிட்டு இப்படி நீ எங்கே போகிற? மெயின் ரோடு ஒன்றா போனவா? வாப்பா. நான் லெஃப்ட்டில் போயிடுவேன், நீ ரைட்டில் போயிடுவேன். வா. ரைட்டில் போனோம். அந்த வீடியோ ஒன்று வருமே, 2 பேரும் ஒன்றா போவாங்க, திடீர்னு ஃப்ரெண்ட்ஸ் பிரிஞ்சு நான் 20 இந்த பார்த்தியா இல்லையா? மொத்தம் 3 கிலோட மொத்தமாக சேர்த்து. இது கழுத்து. ஆமாம், இப்படி தொங்க போட்டுட்டு தான் ஓட்டுறேன். டிடிஎஃப்லாம் போடுற ஹெல்மெட்டில் எவ்வளோ வெயிட்டு? அவங்களும் இன்ட்ரகாமு அது இதுன்னு என்னெல்லாமோ போட்டு வச்சுருப்பாங்க. ஆனால் இப்படி குதிக்கிற வண்டியில் ஏஞ்சி உட்காரு. ஓகே. ஓகே. இந்த கடையில் நிற்பாட்டுறா, 2 ஜூஸ் வாங்கிட்டாரு, குடிச்சிட்டு போகலாம். மொத்தம் செத்துட்டா தாகத்தில். டிப்ஸ் ஏதாட்டும் கிடச்சிச்சா? டிப்ஸு 20 ரூபா கிடச்சிச்சுரா. மேங்கோ ஜூஸா என்ன லெமனா டீலோவா என்னது? மேங்கோ 2 வாங்குவா. தண்ணி பாட்டில் ஏதாச்சும் என்ன வேணும்? போர் பண்ணா போ வரேன்.
ஓ போயிட்டு பார்த்துட்டு வர வேண்டி தானே. அப்போ நான் விளையாட்டுக்கு வாங்கிட்டேன். நான் சொன்னேன் இவ்வளோ தூரம் வந்திருக்கேன் பார்த்துட்டு போக மாட்டேன்ட்டு, கடைசியில் பார்த்துட்டு போகிறேன் எப்படிடா இருக்குன்ட்டு. இப்போ நீ வந்து இங்கே போவேன் இங்கேயா அந்த வீடியோவில் வந்த மாதிரி பாய் 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 பாய்டா. திஸ் இஸ் கால் லக். லக்கு அந்த பையன் முகப்பேர் ஜோனில் ஓட்டுறான் மேப்பு பார்த்து. அந்த பையன் முகப்பேர் ஜோனில் ஓட்டுறவன், நான் வந்து ஆவடி ஜோனில் ஓட்டுறவன். ஒரே கஸ்டமர் ஆர்டர் பண்ணியிருக்காங்க ஐஸ்கிரீம். அவனுக்கு முகப்பேர்லேயும் எனக்கு ஆவடியில் கேஎஃப்சிலையும் பண்ணியிருக்காங்க. தட் இஸ் கால் லக்கு. என்னங்க நெட்டு இல்லை, வைஃபை ஆஃப் பண்ணு, மொபைல் டேட்டா ஆனில் தானே இருக்குது, அப்போயா நெட்டு இருக்கு. தட் இஸ் கால் லக்குன்னு. அவங்க ஒரே கஸ்டமரு முகப்பேர்லேருந்து ஒருத்தர் வர அப்படி பார்த்தா ஃப்ரெண்ட்ஸ், வேறு ஆளுங்களாக இருந்தால் கூட ப்ராப்ளம். ஃப்ரெண்ட்ஸ் முகப்பேரில் ஓட்டினாலும் இங்கே ஓட்டினாலும் ஒரே அமௌண்ட் தான். ஆனால் சர்ஜ் அவனுக்கு கொஞ்சம் அதிகமாக இருக்குது, எனக்கு கொஞ்சம் கம்மியாக இருக்குது. 16 ரூபாய் இங்கே 12 ரூபா, அவ்வளோதான். ஸ்மால் டிஃப்ரென்ஸ் ஆஃப் 4 rupees. இந்த ஸ்மால் டிஃப்ரென்ஸ் ஆஃப் 4 rupees மேக் அ பிக் சேஞ்ச். ஒரு கிலோமீட்டர் வந்து 2 ரூபா 3 ரூபா என்னமாங்க. மறக்க முடியாது. எப்படி ஒரே கஸ்டமரு தெரிஞ்ச ஃப்ரெண்டு எங்கேருந்து வந்து மறக்க முடியாதுங்க அதுங்க. இது வரைக்கும் இப்படி நடந்ததே இல்லை, ஃபஸ்ட் டைம் இது. அப்போலாம் தான் சும்மா விளையாட்டுக்கு ஃபோன் பேசும்போது சொன்னேன், டேய் இவ்வளோ தூரம் வந்துட்டியாடா பார்த்துட்டு போக மாட்டியாடான்னு. கடைசியில் பார்த்தா பார்த்துட்டே போகிறான், எப்பட்றா இருக்கடான்ட்டு. முதுகுலிக்குதே, ரொம்ப நேரம் ஓட்டுற மாதிரி இருக்கும்.